டெய்லி என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கும்போது தான் நான் இன்றைக்கி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளை குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். சரி வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நான் அதுக்கு மண்கடாய் தான் எடுத்திருக்கேன். மண்கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணி மண்கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸுக்கு நான் கத்திரிக்காய், கேரட் சேர்த்துக்கிட்டேன். அதோட உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷனல் தான், எந்த காய்னாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட மசாலாக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நான் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் 2 பேருக்கு செய்கிறனால அதுக்கு தேவையான தண்ணி 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்போ சைடாக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய், ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த குழம்புக்கு மெயினானதே இந்த தேங்காய் தான். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டுமே சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்குனா என்னோடய ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பாடுக்கு இன்றைக்கி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி